Hello friends, welcome to சுவையான சமையல். இன்னைக்கு நம்ம சுவையான சமையல் சேனல்ல சுவையான வாழைத்தண்டு கோலா உருண்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வாழைத்தண்டு கோலா உருண்டை செய்யறதுக்காக ஒரு கடாயை சூடு பண்ணி தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்க்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சிருக்கிற வாழைத்தண்டை சேர்க்கலாம். நான் இன்னைக்கு 2 கப் அளவுக்கு வாழைத்தண்டு சேர்த்திருக்கேன். வாழைத்தண்டை எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடலாம். இதுல தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா இதை மூடி போட்டு வேக விடலாம். அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக இடையிடையே ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. வாழைத்தண்டு வேகிற டைமில் நம்ம இதுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணலாம். 1/2 டீஸ்பூன் சோம்பு, 4 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சியை கட் பண்ணி சேர்க்கலாம். கூடவே ஒரு ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் கசகசா, 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 சின்ன வெங்காயம். அடுத்ததாக உங்கள் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய். நான் இது 2 பச்சை மிளகாயும் 1 காஞ்ச மிளகாயும் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்தை தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டீஸ்பூன் தேங்காய் துருவல். அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா இதை குறகுறப்பான பதத்துக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு நல்லாவே குக் ஆகி வந்தாச்சு. அதில் இருக்கிற தண்ணியும் நல்லாவே ட்ரை ஆகியிருக்கு. இதில் நம்ம அரைச்சி எடுத்துருந்தா மசாலாவை சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது நல்லா கலந்து விடலாம். மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை நல்லா சூடார விட்டு எடுக்கலாம். நல்லா சூடாறினதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு இதை நல்லா அரைச்சி எடுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்திருந்த விழுதை ஒரு பவுலில் சேர்க்கலாம். அடுத்ததாக இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்க்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை உருண்டை பிடிச்சி எடுக்கிறதுக்கு எவ்வளோ கடலை மாவு தேவைப்படுதோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கடலை மாவு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், கடலை மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததாக இதை சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு எல்லாத்தையும் உருண்டைகளாக பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், எல்லாத்தையுமே உருண்டைகளாக பிடிச்சி எடுத்து வச்சாச்சு. இந்த அளவுகளை செய்யும்போது உங்களுக்கு 10 உருண்டைகள் கிடைக்கும். அடுத்ததாக நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஒரு கடாயில் இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி எடுத்துருக்கிற உருண்டைகளை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இது நல்லாவே ஃப்ரை ஆகி வந்தாச்சு. இப்போ இதை இந்த எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான வாழைத்தண்டு கோலா உருண்டை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்ததுக்கு அப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணி உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சுவையான சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சுவையாக சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க. நன்றி.